நிகழ்தகவு. 19 வயது இளைஞரை இன்ஸ்டா மூலம் காதலித்த 10ஆம் வகுப்பு மாணவன். காதலனுடன் மகள் ஓடி போனதால் போலீசில் புகார் அளித்த தாய். காதலனிடம் இருந்து பிரித்ததால் தாய் மீது திரும்பிய ஆத்திரம். காதலன் மற்றும் காதலனின் தம்பியுடன் சேர்ந்து தனது தாயை கொலை செய்த மாணவி. போர்வையால் முகத்தை மூடி சுத்தியலால் தலையில் தாக்கி தாயை கொலை செய்த கொடூரம். பெற்ற தாயை கொலை செய்த மாணவியும் கொடூர காதலனும் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? திடீர்னு அம்மாவோட அலறல் சப்தம் கேட்டிருக்கு. அப்போ பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்த இளைய மகள் என்னாச்சுன்னு வெளியே வந்திருக்காங்க. ஒண்ணுமில்ல, சப்தம் போடாதன்னு சொல்லி மூத்த மகள் இளைய மகளை பெட்ரூம்குள்ள அனுப்பி கதவை சாத்தி இருக்காங்க. ஆனாலும் இளைய மகள் கதவை திறங்கன்னு கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த சப்தம் கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அஞ்சலி தலையில ரத்தம் வழிய மூச்சு பேச்சில்லாம கிடந்திருக்காங்க. 2 இளைஞர்கள் நின்னுட்டு இருந்திருக்காங்க. கூடவே அஞ்சலியோட மூத்த பொண்ணும் பதட்டத்தோட நின்னுக்கிட்டு இருந்திருக்காங்க. என்ன நடந்தது, இந்த இளைஞர்கள் யாருன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க விசாரிச்சப்ப இளைஞர்கள் 2 பேரும் ஓட பார்த்திருக்காங்க. ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க கதவை பூட்டி இளைஞர்களை உள்ள வச்சதோட போலீஸ வரவழைச்சிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்கு வந்த போலீசார் விசாரிச்சப்பதான் பல அதிர்ச்சி உண்மைகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. ஹைதராபாத் ஜிடி மெட்லாவில் உள்ள NLP நகரை சேர்ந்தவங்க தான் அஞ்சலி. கணவரை பிரிஞ்சு 2 மகள்களோட வாழ்ந்துட்டு இருந்த இவங்க தெலுங்கானா கலாச்சார பிரிவுல நாட்டுப்புற பாடகியா இருந்திருக்காங்க. 10ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிற அஞ்சலியோட மூத்த மகள் நல்கொண்டா பகுதியைச் சேர்ந்த 19 வயசான பகிலா சிவாங்கிற இளைஞரை இன்ஸ்டா மூலம் காதலிச்சிருக்காங்க. DJ பிளேயரா இருந்த பகிலா சிவாவோட எந்த நேரமும் செல்போன்ல பேசிக்கிட்டு இருந்த மாணவி படிப்புல கவனம் செலுத்தலன்னு தெரியுது. மகளோட காதல் விஷயத்த செல்போன்ல இருக்கிற வாட்ஸ்அப்பை வச்சு கண்டுபிடிச்ச அஞ்சலி, படிக்கிற வயசுல படிப்பை பாரு, காதல் பண்ண வேண்டிய வயசு இது இல்லைன்னு அட்வைஸ் பண்ணதோட செல்போனையும் வாங்கிட்டதா தெரியுது. அதனால கடுப்பான மாணவி வீட்டில இருந்த நகை பணத்தை எடுத்துக்கிட்டு காதலன் பகிலா சிவாவோட ஓடி போயிருக்காங்க. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்து மகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க அஞ்சலி. அதனால மாணவிக்கு தாய் மேல கோபம் இன்னும் அதிகமாயிருக்கு. எங்க அம்மா கதைய முடிச்சாதான் நாம சேர்ந்து வாழ முடியும், எங்க வீட்டுக்கு வா, அவங்கள கொலை பண்ணிடலாம்னு மாணவி காதலனை அழைச்சிருக்காங்க. விடிஞ்சதும் விடியாமலும் தன்னோட தம்பி பகிலா யஷ்வந்த் அழைச்சுக்கிட்டு காதலி வீட்டுக்கு வந்திருக்கா பகிலா சிவா. தூங்கிட்டு இருந்த அஞ்சலியோட முகத்தை போர்வையால மூடி சுத்தியலால தலையில ஒரு அடி அடிச்சு கீழே தள்ளி பூண்டி இடிக்கிற சின்ன உரலாலையும் தலையில அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. மாணவியோட தங்கச்சி கத்தி கூச்சல் போட்டதுல ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மாணவி, அவங்களோட காதலனோட தம்பி 3 பேரும் கூண்டோடு சிக்கி இருக்காங்க. இளைஞர்கள் 2 பேரையும் சிறையில தள்ளின காவல்துறையினர் 16 வயசு சிறுமியான அஞ்சலியோட மகளை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைச்சிருக்காங்க. காதலனுக்காக பெத்த தாயையே கொலை செஞ்ச மாணவிக்கு தாயோட அருமை இப்ப புரியாது, இன்னும் கொஞ்ச நாள்லயே புரிய வரும்னு பலரும் சொல்றாங்க. நிகழ்தகவு.